ஸோ இந்த வீடியோவில் வந்து HTML கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். அப்படியே போனோடையும் கான்செப்ட்ஸ் தான், அதுக்கு போனோடையும் கான்செப்ட்ஸ் தான். ஓகே, இப்போ எல்லாமே HTML தான். டீகே இது லைன் செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் பார்க்கலாம். செல்ஃப் க்ளோசிங்னா இப்போ இந்த UL இருக்குதுல்ல, இதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேக் இது, க்ளோசிங் டேக் இது. க்ளோசிங் டேக் வந்து இந்த ஸ்லாஷ் போட்டு நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி செல்ஃப் க்ளோசிங்னா என்னென்னா, அதுக்கு வந்து ஸ்டார்டிங் மட்டும் இருக்கும், ஆனால் க்ளோசிங் இருக்காது. அதில் சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எனக்கு இப்போ வந்து இப்போ இது எங்கே க்ரோமில் இருக்குதா, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த விஜய் கீழே ஒரு லைன் வந்து எனக்கு வேணும்னா என்ன பண்ணணுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா லைன் கீழே திருப்பி வரணுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா பிரேக் டேக் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ராம்குமார் விஜயா, அது கீழே அப்படியே சூரியன் வருது, பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைன் வேணும். மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல உங்ககிட்ட, இப்போ விஜய் கீழே எனக்கு ஒரு லைன் வேணும்னா நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஏனோ தானோன்னு பார்ப்பீங்க. அப்படி கூடாது. ஓகே, இப்போ எனக்கு விஜய் கீழே ஒரு லைன் வேணுமா, அப்புறமா நீங்களே இமேஜின் பண்ணிக்கணும், ஓ விஜய் கீழே ஒரு லைன் வேணும்னு சொல்கிறேங்க நான், அந்த லைன் எப்படி வர வைக்க முடியும்? டீக்கே. ஸோ அந்த லைன் நான் எப்படி வர வைக்க முடியும்னா பிரேக் டேக் யூஸ் பண்ணி வர வைக்க முடியும். ஸோ விஜய் கீழே தானே, அதனால் நான் வந்து இங்கே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம் BR. ஸோ HTML இப்படி தான் இருக்கும், ஈஸி தான். பட் ஒன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஃபுல்லாக HTML இங்கே படிக்கிறீங்களா, நீங்கள் ஃபுல்லாக படித்ததும் ஒரு காசு சம்பாதிக்கணுன்ற வரும்போது இந்த HTMLலாம் தூக்கி வந்து போட்டுருவாங்க. ஏன்னா HTML மட்டும் கற்றுக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பிகினருக்கா என்னது, ஆமாம், வெப் டெவலப்பர் ஆகுனா இது தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தான். பட் ஆனால் ஃப்யூச்சரில் இங்கே இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் எதுவும் யூஸ் ஆகாது. அதனால் கான்செப்ட் மட்டும் பாருங்கள். நான் எங்கே வந்து ஜாஸ்தி ப்ரெஷர் போடணும்னு சொல்கிறேன், அங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த HTML CSS பூட்ஸ்ட்ராப் இதெல்லாம் ரொம்ப என்னது 2010 அந்த மாதிரி ஃபஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சில்ல, அப்போ வந்து பெருசாக இருக்கலாம். HTML டெவலப்பர், CSS டெவலப்பரு, பூட்ஸ்ட்ராப் டெவலப்பர் அந்த மாதிரிலாம். பட் ஸ்டில் இப்பயும் ஆப்ஷன் இருக்குது, பூட்ஸ்ட்ராப் டெவலப்பர், HTML டெவலப்பர் அது மாதிரிலாம். அப்படியே நீங்கள் வேலை தேடிக்கலாம். பட் இன்னும் நல்ல வேலை வாங்கணுன்னா ரியாக்ட் டெவலப்பர், ஆங்குலர் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் டீகே. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கே படிக்கிறது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகாது. ஃப்யூச்சர் யூஸ் ஆகாதுன்னா இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் இப்போ கான்செப்ட் படிக்கிறதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க. பட் யூஸ் கேஸ்ன்னு வரும்போது யூஸ் ஆகாது. டீகே. க்ரோம் போயிடுறான், ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் பிரேக்கு தான் பிரேக் டேக், அதுதான். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேக் க்ளோசிங் டேக் இல்லை. டீகே. ஸோ அப்படியே பார்க்கலாம். ஹொரிசாண்டல் பிரேக்குன்னு ஒன்று இருக்குது. BRக்கு பதில் HR போட்டால் Ctrl+S சேவ். இந்த செயினை பார்த்துக்கோங்க, Ctrl+S சேவா. அடுத்து க்ரோம் வந்துடுங்க, Ctrl+S ரிஃப்ரெஷ். பார்த்திங்கன்னா இதுதான் ஹொரிசாண்டல் லைன். பாருங்கள் எப்படி ஒரு லைன் வந்துக்குது, ஹொரிசாண்டல் லைன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதெல்லாம் எக்ஸைட்டிங்காக இருக்கும், ஓ இதே வெப்சைட் எழுதுகிறோம் அப்படி இப்படின்ட்டு. அப்படியே ஜஸ்ட் இதேலே போங்க, சூன் இந்த கோர்ஸ் முடியும் போது ஒரு ப்ரொஃபஷனல் வெப் டெவலப்பர் ஆகிடலாம். டீகே. சூப்பர். அடுத்து வந்து இமேஜஸ் டேக் பார்த்துக்கலாம். இது எக்ஸைட்டிங்காக இருக்கும். இமேஜஸ், இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணலாம். இது அப்படியே இருக்கட்டும், HRBR. டீகே. இன்னொரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். டீகே. இன்னொரு UL க்ரியேட் பண்ணுறேன், அன்னோட லிஸ்ட்டு. இதில் வந்து ஒரு லிஸ்ட்டு ஆட் பண்ணுறேன், LI. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், கோடு அலாங். இப்போ நாங்கள் எழுதியிருக்கோன்னா நீங்களும் இது எழுதிருக்கணும், நான் இங்கே எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான்லாம் ஃபஸ்ட்டு படிக்கும்போது அப்படி தான், டியூட்டர் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்குவோம். அப்புறமா தெரியாத கூகுளில் சர்ச் பண்ணுவோம், எனக்கு சொந்தமாக டெவலப் பண்ணணுன்னா அந்த மாதிரி. டீகே. ஸோ LI மை ஃபேவரட் ஹீரோயின். டீகே. அடுத்து வந்து அவள் பேர் வந்து அவள் பேரில் அந்த மேம் பேர் மால்விகா சர்மா. டீகே. ஸோ இப்போ என் லேப்டாப்பில் மால்விகா சர்மான்னு ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு, இதில் இருக்கும். ஸோ பார்க்குறேன். அந்த இமேஜை நாங்கள் ஆட் பண்ணோன்னா
இமேஜ் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அகெயின் கான்செப்ட் img src ஈக்குவல் டு ஸோ இமேஜ் டேக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் தான். அதுக்கு வந்து எண்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இன்னொரு டேக் இமேஜ் போட்டு பண்ணணுன்ட்டு டேரெக்டாக இதிலே எண்ட் பண்ணிக்கலாம். டீக்கே இப்போ இதுக்கு வரலாம் இமேஜ் டேக்ஸ்க்கு. அகைன் இது வந்து ஒரு டேக்னா இந்த சிம்பிள் இருக்குதா டீக்கே. ஸோ ஐஎம்ஜின்னு இருக்குதா. ஐஎம்ஜின்னா என்ன, ஃபுல் ஃபார்ம் வந்து இமேஜ் HTML எழுதணுன்னா அது வந்து இமேஜ் டேக்ஸ். டீக்கே இது பார்த்தீங்கன்னா டேக் பேருன்றதுனால டேக் பேர் வந்து ப்ளூ கலர் ஆகுது. ஆட்ரிபியூட் வந்து எஸ்ஆர்சின்னு இருக்குது. டீக்கே ஸோ எஸ்ஆர்சின்னா என்னன்னா சோர்ஸ்னு அர்த்தம். சோர்ஸ்னால் என்னென்னா அந்த இமேஜ் எங்கேருந்து வருதுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு வந்து இப்போ சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணலாம். மை ஃபேவரட் ஹீரோயின் மால்விகா சர்மா. ஸோ மால்விகா சர்மா இது கீழே எனக்கு இந்த இமேஜ் வரணுன்னா அந்த இமேஜ் மால்விகா சர்மா ஃபோட்டோ வந்து என்கிட்ட வைக்கணும். அடுத்து நான் அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வர வைக்கணும். இங்கே வர வைக்கிறதுக்கு வந்து அது வந்து HTML யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வர வைக்கிற சோர்ஸு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கும்ல. இப்போ கேஸ் எரியுதுன்னா அதுக்கு வந்து உள்ள கேஸ் சிலிண்டர் இருக்குது. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபயர் வருது, நெருப்பு வருது. அப்போ அந்த நெருப்புக்கு எது சோர்ஸு, கேஸு. அதே மாதிரி இந்த இமேஜுக்கு வந்து எது சோர்ஸு, மால்விகா சர்மா இருக்கிற ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது, ஸோ என் கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸில் எங்கேயோ இருக்கும். டவுன்லோட் டீக்கே இங்கே வந்து இருக்கா மால்விகா சர்மான்ட்டு. ஸோ காப்பி பார்த்தா ஸோ இங்கே இருக்க பார்க்கலாம். பாருங்கள் இந்த ஃபோட்டோ டவுன்லோட்ஸில் இருக்குது. டீக்கே எப்பவுமே வந்து அங்கேருந்து டவுன்லோட்ஸ்லேருந்து இங்கே வர வைக்க முடியாது. டீக்கே இந்த index.html ஃபைல் வந்து ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் ஆகலாம். ப்ரொஃபஷ்னல்னால் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா வெப் டெவலப்பர் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிப்பாங்க. டைரெக்டாக இந்த HTML ஃபைல் மட்டும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஓகே நல்லா மூலையை ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். நியூ ஃபோல்டர். ஸோ மால்விகா சர்மான்னு கால் பண்ணிக்கிறேன். மால்விகா சர்மா இது ஃபோல்டரா. டீக்கே இதுதான் ப்ராஜெக்ட் ஃபோல்டர்னு வச்சுக்கோங்க. இதே இப்போதைக்கு இது சிம்பிள். பட் ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் காசு ஒருத்தருக்கு பண்ணி தரீங்கன்னா ஒரு வெப்சைட்டு, அந்த வெப்சைட் நீங்கள் 20,000 30,000 சார்ஜ் பண்ணலாம். அப்படி நீங்கள் 20,000 30,000 சார்ஜ் பண்ணாலும் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லாமே போட்டு வச்சுப்பீங்க. ஓகே ஒரு வெப்சைட் தேவையானது. சப்போஸ் மால்விகா சர்மா என்னது மால்விகா சர்மா லேண்டிங் பேஜ் டெவலப் பண்ணுறீங்க. எனக்கு இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு மால்விகா சர்மா லேண்டிங் பேஜ். அதில் என்ன தேவைன்னா அந்த வெப்சைட் டைட்டில் வந்து மை ஃபர்ஸ்ட் வெப்சைட்னு இருக்கணும். அடுத்து இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து செகண்ட் என்னென்னா மை ஃபேவரட் ஹீரோயின் இருக்கணும் மால்விகா சர்மா. ஜஸ்ட் இவ்வளோ தாங்க. ஆஃபீஸில் எப்படின்னு இருக்குன்னா எல்லா ஆஃபீஸ்க்கும் பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸ் வருவாங்க. கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இப்படி வெப்சைட் வேணும். அந்த வெப்சைட்டில் நீ வந்து டைட்டிலில் இந்த மை வெப்சைட்னு போட்டுக்கணும். அடுத்து நீங்கள் லோகோ வந்து எப்படி பண்ணணும், மை ஃபேவரட் ஹீரோயின் நீங்கள் வைக்கணும், மால்விகா சர்மா நீங்கள் வைக்கணும். அடுத்து வந்து இங்கே வந்து மால்விகா சர்மா ஃபோட்டோ வைக்கணும். ஓகே எனக்கு இது மட்டும் டெவலப் பண்ணி தான் நான் உனக்கு வந்து 20,000 கொடுக்குறேன். டீக்கே பட் இது வந்து ரொம்ப சிம்பிள். பட் இப்போல்லாம் காலம் போயிடுச்சு. எல்லாம் நிறைய வெப்சைட் பண்ணுறாங்க. இந்த டிசைன் ஒன்று கேட்குறாங்க, அந்த டிசைன் ஒன்று கேட்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு கேட்குற மாதிரி டிசைன் நீங்கள் பண்ணி தந்துட்டா காசு தருவாங்க, இம்ப்ரெஸ் பண்ணலாம் கிளைண்ட்ஸை. அவங்க இன்னும் ப்ராஜெக்ட் தருவாங்க, நீங்கள் இன்னும் சம்பாதிக்கலாம், இன்னும் தருவாங்க, இன்னும் சம்பாதிக்கலாம். இவ்வளோ தான் ஐடி, வேறெல்லாம் எதுவும் இல்லை.
ஸோ அதுக்கு தான் படிக்கணுன்றது. ஸோ மேலே மேலே படிக்கலாம். டிகே. ஸோ இப்போ எனக்கு அந்த இமேஜ் வந்து இங்கே வர வைக்கணும். இங்கே வர வச்சுட்டா நான் வந்து 20,000 சம்பாதிப்பேன். டிகே. ஸோ எந்த இது ஆரம்பிக்கும் போது ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி இல்லை. என்னது ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ மால்விகா சர்மா ஸ்டார்டிங் பேஜை நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன்னா அதனால் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ டிகே நீங்களும் இங்கே க்ரியேட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதனா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எதனா இது வந்து மால்விகா சர்மா தான் நேம் பண்ணணும் இல்லை, உங்கள் ரிக்குவயர்மெண்ட்னோ அதுக்கேற்ற மாதிரி நேம் பண்ணிக்கலாம். அகைன் இதெல்லாம் சில்லி சொல்லணுன்னு அவசியம் இல்லை. டிகே. இந்த இதுக்குதா இந்த ஃபைல் வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்குதா, இதை எடுத்து நான் இதுக்குள்ளே மூவ் பண்ணிடுறேன். டிகே. அடுத்து டவுன்லோட்ஸ். இந்த டவுன்லோட் மால்விகா சர்மா ஃபோட்டோ வந்து நான் இதுக்குள்ளே போட்டுடுறேன். டிகே. ஸோ அவ்வளோதான். இந்த மால்விகா சர்மா ஃபோல்டருங்க இருக்குதா. ஸோ இப்போ விஎஸ் கோடு போயிடுங்க. ஃபைலு ஓப்பன் ஃபோல்டர். டிகே. ஓப்பன் ஃபோல்டரில் டவுன்லோட்ஸ் போயிடுங்க. டெஸ்க்டாப்பா மால்விகா சர்மா இருக்குதா. ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். செலக்ட் ஃபோல்டர். ஸோ இப்போ விஎஸ் கோடு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணோம் அந்த ஃபோல்டர் மேலே. ஸோ எப்பவுமே வந்து விஎஸ் கோடு வந்து ஒன்றுத்து மேலே ஓப்பன் பண்ணுறது தான். அதே மாதிரி இந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்குது. டிகே. இந்த ஃபோல்டர் மேலே நம்ம வந்து விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கிறோம். புரியுதா? புரியணும், இதெல்லாம் தெரியணும். ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் தான். அந்த செயின் பார்த்துக்கோங்க, அந்த ஜூஸ் குடிச்சிக்கோங்க, நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ஃபோல்டரை வந்து விஎஸ் கோடு மூலிமா ஓப்பன் பண்ணுறீங்க. டிகே. இப்போ வந்து ஃபோல்டரோ நல்லா பாருங்கள், எப்பவுமே இது மாதிரி கேட்கும். இந்த ஃபோல்டரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். எஸ் ஐ ட்ரஸ்ட் தி ஆத்தர்ஸ் அது மாதிரி கொடுத்துக்கோங்க. டிகே. ஸோ உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக விஎஸ் கோட்லேயே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு நல்ல கோட் எடிட்டர். ஓகே, கோட் எடிட்டர்னால் எங்கே நீங்கள் கோட் டெவலப் பண்ணுறீங்களோ அதுதான் கோட் எடிட்டர். இது விஎஸ் கோடுன்னு தான் இல்லை, உலகத்தில் நிறைய இருக்குது. சப்ளிமே கோடு, இன்னும் நெட்டில் பார்த்தீங்கன்னா ரெப்ளிட்டு, இல்லை இன்னும் நிறைய இருக்குது. டிகே. பட் விஎஸ் கோட் பெஸ்ட்டு. ஏன்னா இதில் நிறைய எக்ஸ்டென்ஷன் தராங்க, நிறைய டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். டிகே. ஸோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்களா. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே டவுன்லோட் ஜேபிஜே இந்த இமேஜ் இருக்குது, index.html. இது ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணது. இதுக்குள்ளே நம்ம இன்னும் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபைல் செக்ஷனுக்கு தான் நியூ ஃபைலு, இல்லை இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அகைன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு வெப் டெவலப்பருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதே ஒரு 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூளைக்குள்ளே போயிடும். டிகே. ஏன்னா ஒரு ஃபோல்டர் அது மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் ஆனால் பிரச்சனை நடக்கும், வெப்சைட் தானே தக்கராக போயிடும். டிகே. ஸோ அதுதான் வேணும். நியூ ஃபைலா, இன்னொரு HTML ஃபைல் கூட க்ரியேட் பண்ணிக்கலாங்க. டிகே. இந்த நேமிங் எக்ஸ்டென்ஷன்லாம் முக்கியம். ஒரு வெப்சைட் வந்து இதே ஒரு ப்ரௌசர் வந்து ஒன்று வந்து என்னது ரீட் பண்ணுதா, ஒரு ஃபோல்டர் வந்து ரீட் பண்ணுதா. சப்போஸ் இந்த மால்விகா சர்மான்ற ஃபோல்டர் வந்து ரீட் பண்ணுதா, அப்போ index.html இருக்குதா. அப்போ ப்ரௌசர் வந்து இப்போ ரீட் பண்ணுது index.html. அப்போ index.html என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வரும். டிகே. அதுக்கப்புறமா தான் வேறு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேஜ் போ, அந்த பேஜ் போ, இந்த பேஜ் போ, அந்த பேஜ் போ. அகைன் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நான் இப்போயே சொல்லிடுறேன். லிங்க் டேக்லாம் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த எல்ஐ டேக் அது மாதிரி எப்படியோ அதே மாதிரி லிங்க் டேக்னா இந்த ஃபைல்லேருந்து இந்த ஃபைலுக்கு போ, இந்த ஃபைல்லேருந்து இந்த ஃபைலுக்கு போ, இந்த ஃபைல்லேருந்து இந்த ஃபைலுக்கு போ. அப்படி போனால் தான் நம்மளால் வந்து வேறு ஒரு பேஜுக்கு போக முடியும். ஸோ இப்போ index.html இது index.html வெப்சைட் வந்து இது காட்டுமா. அடுத்து இன்னும் மால்விகா சர்மா ஆல்பம் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு index.html ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து இன்னொரு டேக்ஸ்லாம் இன்னும் நிறைய மால்விகா சர்மா ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபுல்லாக்கும். அதான் அது கிளிக் பண்ணுற மாதிரி போகும். இந்த ஃபைல்லேருந்து கிளிக் பண்ணி போ அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான்.
டிகே. அதாவது லிங்க் டேக்ஸு. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். டிகே. ஸோ அதான் இப்போ நான் சொன்னேன்ல சோர்ஸு. இப்போ சோர்ஸு ஒரே ஃபோல்டரில் இருக்கிறதுனால இந்த HTML வந்து ரீட் பண்ண முடியும். ஓ, ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது, நான் வந்து இங்கேருந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். சோர்ஸ், இந்த சோர்ஸ்க்குள்ளே அந்த இமேஜ் எங்கே இருக்குது நம்ம வந்து சோர்ஸ் கொடுப்போம். ஸோ சோர்ஸ் எப்படி காப்பி பண்ணுறதுன்னா காப்பி பார்த்துன்னுக்கும். ஸோ காப்பி பார்த்தா இதுதான் பார்த்துனா என்னென்னா அந்த அந்த இமேஜோட சோர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். டிகே. அவ்வளோதான். Ctrl+C இல்லை அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சோர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து போட்டுருணும். டிகே. ஸோ Ctrl+S, இங்கே சேவு, க்ரோம் வந்துடுங்க, இங்கே ரிஃப்ரெஷ்ஷு. ஸோ இப்போ இது வந்து கராப் ஆகிடுச்சு. ஏன் கராப் ஆகிடுச்சுன்னா இந்த இண்டெக்ஸ் HTML வந்து எங்கே இருந்துச்சு முன்னாடி? வெறும் வெளியே இருந்துச்சா? ஸோ அந்த HTML ஃபைல் வந்து இப்படி வெளியே இருந்துச்சா? பட் இங்கே இப்போ எங்கே இருக்குது? இந்த மாலிகா சர்மா என்ற ஃபோல்டரில் இருக்குதா? அதனால் க்ரோம் போயிடுங்க, இல்லை இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைலை ஓன் பண்ணலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, புரியுதா? இப்போ இந்த இண்டெக்ஸோட HTML டெஸ்க்டாப்பில் வெளியே இருந்துச்சா? அதை எடுத்து நம்ம உள்ளே போட்டோமா? உள்ளே போட்டதுனால இப்போ இது இல்லைன்னு காட்டுது. ஃபைல் குட் நாட் பி ஆக்சஸ். குட் நாட் பி ஆக்சஸ்னால் என்ன? அதை தேட முடியல. ஏன்னா முன்னே வெளியே இருந்துச்சு, இப்போ வெளியே இல்லை, இப்போ இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இதுக்குள்ளே போயிட்டு தான் ஓன் பண்ண முடியும். ஸோ க்ரோம் மூலிமா ஓன் பண்ணலாம். ஓப்பன் வித் கூகுள் க்ரோம். டிகே. சூப்பர். பார்த்திங்கன்னா மாலிகா சர்மா ஃபோட்டோ வந்தாச்சு. சூப்பரா. அடுத்து இன்னும் சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. ஹைட் அண்ட் வித்து. ஸோ இது இவ்வளோ பெருசாக இருக்குதுல்ல, கொஞ்சம் சின்னசு ஹைட் வித் பண்ணலாம். ஹைட்னா இது வந்து ஹைட்டு, இது வந்து வித்து. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். மறுபடியும் நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன். கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணால் அடுத்தது வரதெல்லாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்கலாம். கூகுள் போயிட்டு இமேஜ் டேக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். W3 ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி எதனா வெப்சைட்டுக்கு வரும். இமேஜ் டேக்ஸ்க்குள்ளே ஹைட் அண்ட் வித் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஹைட் அண்ட் வித் போட்டு ஹைட் அண்ட் வித் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலன்னா இதே சோர்ஸ் தானே. சோர்ஸ் எப்படி ஒரு ஆட்ரிபியூட்டோ அதே மாதிரி தான் ஹைட் அண்ட் வித் ஆட்ரிபியூட்டு. ஹைட்டு அண்ட் வித்து நீங்கள் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹைட்டு இதுக்குள்ளே ஹைட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நானே சொல்லிட்டேன். டிகே. இதுக்குள்ளே எவ்வளோ ஹைட் வேணுமோ ஹைட் அண்ட் வித்து போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் வந்து இதாகும். ஸோ பட் ஸ்டில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் சர்ச் பண்ணிட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பாய்.